Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல குண்டுமல்லி முடிச்சுல மாலை எப்படி பின்னி பழகுறதுன்னு பார்க்க போறோம். குண்டுமல்லி முடிச்சுல மாலை பின்னா எப்படி இருக்கும், எத்தனை அடி ஒயர் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய மாலை கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு இத நான் ட்ரை பண்ணேன். சின்ன ஒயர் எடுத்து இந்த மாலை எப்படி பின்றதுன்னு நான் காமிக்க போறேன். இன்னொரு வீடியோல இத மாலையா வந்துட்டு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம் பீட்ஸ் எல்லாம் வச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாலை எப்படி பின்றதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. 2 ஒயர் ஜாஸ்மின் நாட் வச்சு இந்த மாலை நான் பின்னி இருந்தேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். இந்த மாலை பின்றதுக்கு நமக்கு 6 ஒயர் மட்டும் தான் தேவைப்படும். 6 ஒயரும் நான் 2 அடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 3 ஒயரை வச்சு இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போறோம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன ஒயர் எடுத்து இந்த குண்டுமல்லி முடிச்சு மாலை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு பெரிய மாலை போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். 3 ஒயர் ஈக்குவலாக மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். 2வது ஒயர், இது 3வது ஒயர், இப்படி டைட்டாகவே வச்சுக்கலாம். இந்த லூப்ல நம்ம ஒயர்ஸ் போட மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இது 2வது ஒயர், ஒரு லூப்ல மட்டும் போடணும். 3வது ஒயர் இதை எடுத்து 2 லூப்லையும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் ஆம்லா நாட். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 3 ஒயரில் ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இன்னும் 3 ஒயர் இருக்கு இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஆம்லா நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 2 ஆம்லா நாட் போட்டாச்சு. இந்த 2 ஆம்லா நாட் மட்டும்தான் வச்சு இந்த மாலை ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த ஆம்லா நாட் இங்கே பக்கத்தில் வைக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் ஆகும் பாருங்கள். இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். 2 இடத்துலையும் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ பேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம மாலை பின்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இனிமேல் நம்ம குண்டுமல்லி நாட் மட்டும் தான் போட போகிறோம். 2 ஆம்லா நாட், 2 பாக்ஸ் நாட் இருக்குது பாருங்கள். 2 ஆம்லா நாட்டில் இதில் 4 ஒயர் போகும், இதில் 4 ஒயர் போகும். பாக்ஸ் நாட்டில் 2 ஒயர் 2 ஒயர் போகும். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம குண்டுமல்லி நாட் பின்ன போகிறோம். இப்போ ஆம்லா நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர். இந்த பக்கம் ஆம்லா நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர். இந்த பக்கமும் இதே மாதிரி ஆம்லா நாட்டில் 2 ஒயர் எடுத்துக்கிறோம், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர் எடுத்துக்கிறோம். நமக்கு குண்டுமல்லி நாட் போடுறதுக்கு 3 ஒயர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒயர் இப்படி லெஃப்ட் மடிச்சுக்கலாம். இது செகண்ட் ஒயர், இதையும் இப்படி லெஃப்ட் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப் எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடுறோம். போட்டுட்டு இப்போ 3வது ஒயர், பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் மடிச்சுட்டு இதை எடுத்து இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போடணும். இப்போ 3 லூப் இப்படி வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர், இந்த ஒயர் இதை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது 2வது ஒயர், இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லையும் போடணும். 2வது ஒயர் 2 லூப்பில் போடணும். இது 3வது ஒயர், இந்த 2 நாட்கு நடுவில் இருக்கும், இதை எடுத்து 3 லூப்லையும் போடணும். இதுதான் குண்டுமல்லி முடிச்சு. போட்டுட்டு இந்த நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். போட்டுட்டு ஸ்லோவாக டைட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஒயரும் இந்த இடத்துல மொட்டு மாதிரி நிற்கும். கொஞ்சம் சிக்காகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகிருச்சுன்னா சரியாயிரும். ரொம்ப ஈஸியாக பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே போட்டுடலாம். இந்த ஒயர் வந்துட்டு ஒரே நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து போட்டதுனால இந்த அளவுக்கு கேப் இருக்கும். அடுத்த நாட் போடும்போது சரியாயிரும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஆம்லா நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர் எடுத்து இந்த இடத்துல ஜாஸ்மின் நாட் பின்னியாச்சு. இப்போது இப்படி திருப்பி இந்த இடத்துல பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர், இந்த பக்கம் ஆம்லா நாட்டில் 2 ஒயர், இந்த 3 ஒயர் எடுத்து இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயர் லெஃப்ட் மடிக்கிறோம். இது செகண்ட் ஒயர் லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப் எடுத்து இப்படி போடுறோம். போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். இது 3வது ஒயர், இதையும் லெஃப்ட் இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு இந்த 2 லூப்பையும் சேர்த்து இப்படி போட்டு விடணும். போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் போடுறோம். இந்த ஒயர் பாருங்கள், இதை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் இந்த 2 நாட்கு நடுவில் இருக்கும், இதை எடுத்து 2 லூப்பில் போடணும். இது 3வது ஒயர், இதை எடுத்து 3 லூப்லையும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணணும்.
இப்போ 2 குண்டுமல்லி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 நாட்க்கு நடுவில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த ஆம்லா நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர், இங்கே 3 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம 3வது குண்டுமல்லி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட் மடிக்கிறோம். இது செகண்ட் ஒயர், இதையும் லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். போட்டுட்டு இது தேர்டு ஒயரையும் இப்படி லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த லூப்பில் இந்த 2 லூப்பையும் இப்படி போடணும். இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் போட போகிறோம். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடுறோம். இது 2வது ஒயர் 2 லூப்பில் போடணும். இது 3வது ஒயர் 3 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். இந்த நாட் டைட் பண்ணும்போது சிக்கு விழறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். பழகிருச்சுன்னா சரியாயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது டைட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பழகிருச்சுன்னா சரியாயிரும். உங்கள்கிட்ட 2 அடி 3 அடியில் வேஸ்ட் ஒயர் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே. இந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன ஒயர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெரிய மாலை போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் நாட் போட்டாச்சு. 3 நாட் போட்டோம். இனி ஃபைனலாக இந்த இடத்துல 4வது நாட் போட போகிறோம். ஒரு சுற்றுக்கு நமக்கு 4 நாட் மட்டும்தான் வரும். இந்த 4வது நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒயர் இதை லெஃப்ட் மடிக்கிறோம். இது செகண்ட் ஒயர், இதையும் இப்படி லெஃப்ட் மடிக்கிறோம். இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். இது 3வது ஒயர், இதையும் லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த 2 லூப்லேயும் இதை எடுத்து இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடுறோம். 2வது ஒயர் 2 லூப்லேயும் போடணும். இது 3வது ஒயர் 3 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்ம பின்னி முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டுக்கு நமக்கு 4 நாட்டு வரும். இந்த 4 நாட்டு போட்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு அதுக்கு மேலேயும் நமக்கு 4 நாட்டு வரும். செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டு அப்புறம் தேர்ட் ரவுண்டு இதே மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா இந்த மாலை வந்துட்டு நமக்கு பெருசாயிரும். இந்த நாட் மட்டும் நீங்கள் கிளியராக போட கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஜாஸ்மின் நாட்லேயே நிறைய பேஸ்கெட் நான் போட்டிருக்கேன். 3 ஒயர் ஜாஸ்மின் நாட், 2 ஒயர் ஜாஸ்மின் நாட், இதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஜாஸ்மின் நாட்டுக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மினி பேஸ்கெட் ஐடியாஸும் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போது 4 நாட்டு பின்னி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ரவுண்டு நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டில் 2 ஒயர் எடுக்க போகிறோம். ரைட் சைடு இருக்கிற நாட்டில் 1 ஒயர் எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் இந்த செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். மாற்றி மாற்றி எடுத்துடக்கூடாது. நமக்கு ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு 3 ஒயர் தேவை இல்லையா. லெஃப்ட் நாட்டில் 2 ஒயர் எடுக்க போகிறேன். ரைட் நாட்டில் 1 ஒயர் எடுக்க போகிறேன். எடுத்து இந்த மாலை நம்ம பின்ன போகிறோம். அப்படி இல்லைனா ரைட் சைடு இருக்கிற நாட்டில் 2 ஒயர், லெஃப்ட் சைடில் இருக்கிற நாட்டில் 1 ஒயர் எடுத்து இந்த மாதிரி மாலை பின்னணும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதையே தான் இந்த மாலை பின்னி முடிக்கிற வரைக்குமே ஃபாலோ பண்ணணும். மாற்றி எடுத்துடக்கூடாது. ஓகேவா? இந்த மாற்றி எடுத்தோம்னா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு மாறி மாறி கேப் சின்னதும் பெருசுமாக வந்துடும். நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் ஏதாவது ஒரு சைடு, எந்த சைடு நீங்கள் 2 ஒயர் எடுக்கிறீங்களோ அதே சைடே நீங்கள் இந்த மாலை பின்னி முடிக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இந்த மாலை பின்னி முடிக்கிற வரைக்குமே லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டில் 2 ஒயர் எடுக்க போகிறேன். 2 ஒயரை லெஃப்ட் மடித்து இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப் எடுத்து இப்படி போட்டாச்சு. இப்போது 3வது ஒயர் இதை லெஃப்ட் மடிக்கிறோம். இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி போடணும். போட்டுட்டு கொஞ்சம் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸ் ஆயிரும் இந்த ஒயர்ஸ் எல்லாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் போடணும். செகண்ட் ஒயர் 2 லூப்லேயும் போடணும். இது 3வது ஒயர், இது எடுத்து 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது கேப் தெரியாமல் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாஸ்மின் நாட்டுக்கும் இன்னொரு ஜாஸ்மின் நாட்டுக்கும் இடையில வந்துட்டு கேப் தெரியக்கூடாது. இந்த 2 நாட்கு நடுவில் இங்கே நாட் போட்டாச்சு. இப்போது இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 1 ஒயர், இதை வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். குண்டுமல்லி நாட். ஃபஸ்ட்டு ஒயர், செகண்ட் ஒயர், 2 லெஃப்ட் மடிச்சாச்சு. இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு
இது மூணாவது ஒயர். இதையும் லெஃப்ட் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒரு லூப்பில் 2 லூப்பையும் தூக்கி இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். ரெண்டாவது ஒயர் 2 லூப்லேயும் போடணும். மூணாவது ஒயர் 3 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணணும். இந்த நாட் போடுறத விட இந்த டைட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கேப் போகிறோம் பாருங்கள். இந்த நாட்டு கிட்ட தள்ளி இந்த கேப் இல்லாமல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாக்ஸ் நாட் மாதிரி ரொம்ப சீக்கிரம்லாம் டைட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பழகிடுச்சுன்னா சரியாயிடும். இந்த 2 நாட்க்கு நடுவில் இங்கே நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 1 ஒயர், இந்த 3 ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். இப்போது குண்டுமல்லி நாட் கிளியராக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த மாலை ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்டும் இதே மாதிரி தான். லெஃப்ட் சைடு இருக்கிற நாட்டில் 2 ஒயர் எடுக்க போகிறோம். ரைட் சைடு இருக்கிற நாட்டில் 1 ஒயர் எடுக்க போகிறோம். எடுத்து இந்த மாதிரி ஜாஸ்மின் நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாலையோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த நாட் டைட் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்குது, சரியாக உட்காரல. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி லூஸ் பண்ணிடுங்க. எல்லா ஒயர்ஸையும் மறுபடியும் இந்த மாதிரி லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா சரியாயிரும். 3 ஒயரையும் ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்காதீங்க. ஒரு ஒயர் நீங்கள் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா 2வது ஒயர் சிக்காயிரும். ஸ்லோவாக டைட் பண்ணணும். இப்போ 2 நாட்க்கு நடுவில் இங்கே நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இனி 4வது நாட், 2வது ரவுண்டில் 4வது நாட் போடணும். இப்போ கடைசியாக இன்னொரு முறை ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் லெஃப்ட் மடிக்கிறோம், செகண்ட் ஒயர் லெஃப்ட் மடிக்கிறோம். இந்த ரைட் ஹேண்ட் லூப் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். 3வது ஒயர் இந்த 2 லூப்லேயும் சேர்த்து இப்படி போட்டு விட்டுருங்க. லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறோம். செகண்ட் ஒயர் 2 லூப்லேயும் போடணும். இது தேர்டு ஒயர் எடுத்து 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணணும். ஒரு ஒயர் நீங்கள் ஸ்பீடாக பிடிச்சி இழுத்தீங்கனாலும் ரொம்ப வந்துட்டு சிக்காயிரும். ஒரே ஃபோர்ஸில் வந்துட்டு 3 ஒயரையும் ஸ்லோவாக இழுக்கணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் நமக்கு 4 நாட்டு வந்துச்சு. இந்த 4 நாட்டுக்கு மேலே 4 நாட் வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் ரவுண்ட்லேயும் 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இந்த 2 நாட்க்கு நடுவில் இங்கே ஒரு நாட் போடுவோம். இந்த 2 நாட்க்கு நடுவில் இங்கே ஒரு நாட் போடுவோம். ஓகேவா? இதே மாதிரி தேர்ட் ரவுண்டு போடணும். தேர்ட் ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே இதே மாதிரி ஃபோர்த் ரவுண்டு போடுவோம். இதே மாதிரி பின்னணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாலையோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாலை எப்படி பின்னுறதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாலை பின்னி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் ஒயரை வச்சு ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெரிய ஒயர் வச்சு பீட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இந்த மாலையை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாகாஸ் நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ்ன்னு. அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.